கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். விட்டு கொடுத்தல் சமரசம் ரெண்டும் வேறுபாடு உள்ளது, இல்லை ரெண்டும் ஒன்றுன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். சமரசமாகி விட்டு கொடுப்பீங்க, விட்டு கொடுத்துட்டா சமரசம் ஆகிடுவீங்க. ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது. சரி, டீ சாப்பிட்டுக்கலாம், காஃபி கேட்டோம், டீ தான் தர, என்ன செய்யுது, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா காப்பியை விட்டு கொடுத்துட்டு சமரசமாகி டீயை குடித்தோம். இல்லை இப்படி சொல்லலாம், சமரசம் ஆகிட்டோம், சரி என்ன கொடுக்குறாலும் அதை சாப்பிட்டுப்போம், அதனால் காப்பியை விட்டு கொடுத்துட்டோம். ஸோ முதல்ல சமரசமாகி ரெண்டாவது விட்டு கொடுக்கலாம். இதில் முதல்ல விட்டு கொடுத்துட்டு அப்புறமா சமரசம் ஆகலாம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஸோ ஒரு மனிதன் சமரசம் ஆயிட்டாரு அப்படின்னா விட்டு கொடுத்துருவார். வந்தோம் வாழ்ந்தோம், அவன் புரிதலுக்கு தான் அவன் வாழ்வான். இந்த உலகத்தெல்லாம் திருத்தத்து நம்ம வேலை இல்லை. நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்ப்போம். யார் நம்மக்கிட்ட வந்து நம்மளாண்ட என்ன தெரிஞ்சுக்க பாருங்களோ அவங்க வரைக்கும் சொல்லி கொடுத்து அதை கூடவே வாழ்ந்துட்டு, இப்போது கனடாவில் இருக்கிற 100 பேர் ஒன்றும் இல்லை, ஒரு 2 பேர் என்னை வாழ வைக்க முடியுது. அப்படி தானே? அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டோம் போயிடுறாரு, நல்லா தானே இருக்கிறேன், சௌகரியமாக தானே இருக்குது, கூட்டமெல்லாம் ஒத்துக்குன்னு என் பின்னாடி ஒரு கூட்டம் வந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன். பாருங்களேன், என்னை யாருன்னு தெரியாத வரைக்கும் அழகாக உட்காந்து போயின்னு வந்துன்னுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். வர இப்போ நான் சமரசம் ஆகிட்டேன்னா விட்டு கொடுத்துட்டேன்னா ரெண்டு தான் ஒன்னோட ஒன்று பின்னி இருக்குது. ஸோ ஒரு மனிதன் புரிதல் நிமித்தம் அவன் சமரசம் ஆயிடுறான், இதுதான் அப்படிதான்ட்டு. பட் சமரசம் ஆகக்கூடாத இடங்கள் இருக்குது. நீங்கள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா சமரசம் ஆகிறீங்கன்னா பாவம் தான். நீங்கள் நம்புறதுனால நீங்கள் வந்து ஒரு டீ காஃபின்னும் போது ஒரு சராசரி விஷயம், தப்பு இல்லை. ஏதோ ஒரு சூடாக ஒரு பானம் குடிக்கணும், அவளால் முடிஞ்சது டீ தரா, எல்லாம் அந்த வீட்டில் டீ தராங்கன்ட்டு, அது ஒன்றும் தப்பும் இல்லை. விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா உங்கள் இடமே இருப்பே இல்லாமல் ஆகிடும். சமரசமாகி விட்டு கொடுக்குறதோ விட்டு கொடுத்து சமரசமாகறதும் முட்டாள்தனத்தில் எதுவும் போய் விட்டுறக்கூடாது. எங்கெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஒரு கேள்வியில் பதிலாக சொல்ல முடியாது, ஒரு கேள்விக்குள்ளவே. ஆனால் விட்டு கொடுத்தலும் சமரசமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது விட்டு கொடுக்கறதுனால சமரசமும், சமரசமாகி விட்டு கொடுக்கறதும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி நடக்கிற ஒரு விஷயம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறது, விட்டு கொடுத்தல் சமரசமாதல், இதை எங்கே எப்போ எவ்வளோ அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு அளவு இருக்குது. விட்டு கொடுத்த அப்படின்னு சொன்னால் உங்களே விட்டு கொடுத்துட்டுன்னா வாழ்க்கை இருக்குது. சமரசன்ற பேரில் நீங்கள் உங்களே வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் போகிறதுக்கு பேர் சமரசம் இல்லையே. உங்களை இழந்துறதுக்கு பேர் சமரசம் கிடையாது. உங்களை விட்டுறதுக்கு பேர் விட்டு கொடுத்தாலும் கிடையாது. ஸோ நிறைய இடத்துல விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறது தான். நிறைய நண்பர்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறது, சமரசம் ஆக முடியாமல் தவிக்கிறதுலாம் தப்பும் இல்லை. ஏன் சமரசம் ஆக மாட்டோன்றது நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ எதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு சமரசமாக வரீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சமரசம் ஆகிறது அதனால தான். ஸோ சமரசம் விட்டு கொடுத்தல் ஆளாளுக்கு மாறுது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.